இந்த வேளையிலும் கூட இன்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்படப்போகிறபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் கூட இந்த அதிகாரத்திலே எங்கள் ராஜாதி ராஜாவை பற்றியும் சபையாகிய மணவாட்டியாகிய எங்களை பற்றியும் கற்றுக்கொள்ள தாவீது அரசன் மூலமாக ஒரு ராஜா ராணி பற்றின ஒரு அருமையான சங்கீதத்தை எழுத அதை நாங்கள் கற்றுக்கொண்டு கிறிஸ்துக்கும் எங்களுக்குள்ள உறவை, கிறிஸ்துக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவை, அது எவ்வளவு நித்தியமானது ஆழமானது என்பதை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு வழிவாசல்கள் உண்டு பண்ணினபடியால் நன்றி. எங்களோடு பேசும் கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் கிருபை இரக்கம் பாதுகாப்பு இடத்துல உண்டாக செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. திருச்சபையை இன்றைக்கு நாம் 45ஆம் அதிகாரம் சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஒண்டர்ஃபுல்லான சங்கீதம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். 45ஆம் சங்கீதத்திலே ஒரு ராஜா, ஒரு ராணி. இந்த ராஜா தன் யூத குலத்தில் இல்லாத ஒரு பெண்ணோ அல்லது இஸ்ரவேலில் உள்ள பிற குலத்தில் யாரோ ஒரு பெண்ணையோ ராணியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ராணி எப்படி அந்த ராஜாவை புகழ்வாள், அந்த ராஜாவுடைய மகிமை எப்படி உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் ஒரு சங்கீதத்தை ராஜா டிக்டேட் பண்ணுறார். இது ஆக்சுவலாக கொயர் மாஸ்டருக்கு எழுதுகிறார். அதுவும் இந்த விஷயத்தை கோராகின் புத்திரர் என்று சொல்கிற கொயருக்கு எழுதுகிறார். ஸோ கிங் டேவிட் இஸ் ஆல்வேஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் இன் கண்டக்டிங் மேசிவ் கொயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய கொயர், 1000 பேர் 2000 பேர், 1000 இன்ஸ்ட்ருமெண்ட் 2000 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி வைக்கிற ஒரு ஆர்கனைஸ்டாக ஆண்டருக்காக ஆராதனை செய்கிற ஒரு ராஜா தான் தாவீது ராஜா. எந்த அளவுக்குனா நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,000 பேர் கூட ஒன்றாய் சேர்ந்து பாடல் பாடக்கூடிய ஒரு கொயர் அமைச்சு இருந்தவர்களுக்கு ஒரு மகிமை அவருக்கு இருக்குது. ஆமேன். அவருடைய ஆலயத்தில் இப்படி பாட வேண்டும் இருக்காங்க. 4000 துதிகள் என்றெல்லாம் இந்த தாவீது ராஜா கொயர் அமைப்பதில் மிகவும் வல்லவராக இருக்கார். வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஆர்கனைஸ்ட். மேசிவ் கொயர்னு சொல்லலாம், பெரிய கொயர். இன்றைக்கி தான் மைக்கெலாம் வந்துருச்சு, மைக்கில் கொயர் அடக்கலாம். எப்படி அத்தனை 1000 பேரை மைக்கே இல்லாமல் பாட வச்சார் என்று நமக்கு தெரியவில்லை. குறிப்பாக இந்த ஓபேத் ஏதோமோட வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இந்த ஓபேத் ஏதோமோட வீட்டிலேருந்து உடன்படிக்கை பெட்டியை ஜெருசலேமுக்கு கொண்டு வரார். இப்போ கொண்டு வரும்போது தான் பெரிய கொயர் ஆர்கனைஸ் பண்ணுறார். 24,000 பேர் பாடினாங்களாம். ஆமேன், ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஸ்கில்டான பீப்புள் தான். ஆசாப், ஹேமான், யதுத்தூன் அப்படின்ற பேரெலாம் நம்ம படிப்போம். இவங்க எந்த குடும்பத்திலேருந்து வந்தவர்கள்லாம் லேவியர் குடும்பத்தில் மறக்கக்கூடாது, லேவியர்கள். ஆமேன். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ரூபன், சிமியோன், லேவி. ஆக்சுவலாக ஆண்டோடைய ஊழியத்தை யார் செய்யணும் தெரியுமா? சொல்லுங்கள் சீக்கிரம். ரூபன் தன் நிலை அறியாமல் ஒரு பாவம் செய்தான், துணிகரம் கொண்டான். அதில் அப்பா அவனை என்ன பண்ணிட்டார்? தட்டிட்டார். பிறகு யார் இருக்காங்க? சிமியோனோ லேவியா இருக்காங்க. அவங்க அவங்க தங்கச்சி தாமார் விஷயத்தில் போய் அந்த ஏத்தின் புத்திரர் கூட சண்டை போட்டு ஒரு ஊரையே கொன்றுவானுங்க. அதனால் அவங்களுக்கும் போயிடுச்சு. யூதா தான் நிற்கிறாப்புல. யூதா கையில் என்ன வந்துருச்சு? தலைச்சம்புள்ள பாக்கியம் வந்துருச்சு. இப்போ பார்க்க போனால் ஊழியம் யார் தான் செய்யணும்? யூதாவே தான் செய்யணும். ரூபன் அவுட்டு, சிமியோன், லேவி அவுட்டு, யூதா தான் வரணும். ஆனால் இந்த ஊழியத்தை எப்படி லேவி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, தெளிவாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. கர்த்தருடைய ஊழியம் சும்மா இல்லை, கிருபையினால் நமக்கு கொடுக்கப்படும். நம்ம மிஸ் பண்ணோம்னா நம்மளை விட்டு அடுத்த ஆளுக்கு இப்போ we cannot play around, we cannot take it as granted. சீனாய் மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. மோசே 40 நாள் உபவாசத்துக்கு மேலே போயிருக்காரு. 10 கற்பலைகளை வாங்கிட்டு வரப்போகிறார். அவர் போன 40 நாள் தாண்டிடுச்சு, பின்தங்கி இருக்கிறார். சொன்ன டேட்டில் வரல. இந்த ஜனங்க மிரட்டி, ஆரோனை போட்டு மிரட்டி, ஆரோன் எங்களுக்கு போக வேண்டிய தெய்வங்களை காட்டுன்னு சொல்ல, ஆரோன் பயந்து போய் ஒரு நெருப்பு மூட்டி கோல்டெல்லாம் உள்ளே போட்டு ஒரு பொன் கண்ணுக்குட்டியை வடிவமைக்கிறான், வார்ப்பிக்கிறான். இதான் அவங்க கடவுள்னு சொன்னான் பாருங்க. அது உருவான பிறகு ஜனங்க குடித்து வெறித்து நிர்வாணமாக எகிப்தில் என்னென்ன பண்ணுவாங்க அத்தனையும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் மோசை பார்த்து சொன்னார், மோசை இறங்கி போ,
நீ ப்ரேயர் பண்ணது போதும், கீழே இறங்கி போன பார்த்தா குடித்து வெறித்து விளையாட உட்கார்ந்தார்களாம். மோசேக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மோசே கற்பலகையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டாப்புல, ரொம்ப கோவப்பட்டாப்புல. ஒன்னே ஒன்று தான் கேட்டார், கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கர்த்தர் பக்கத்தில். உடனே இந்த லேவியர்கள் எழுந்து வந்து மோசே கூட நின்ட்டாங்களாம். அல்ல இல்லையா? மீதி எல்லாம் டான்ஸுக்கு போனவன் அங்கே டான்ஸ் ஆடின்னு தான் இருக்கான். ஒருத்தனும் வரல, யூதா கூட வரல. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர் யார்? இவங்க வந்து நின்ட்டாங்க. அப்படின்னா பட்டயத்தை எடுத்துட்டு யாரெல்லாம் பாவம் செஞ்சேன்னு அவனை கொலை பண்ணினாங்க. ஆமேன். அவ்வளோதான். இறங்கி ஒரு மாபெரும், ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ஒரு மாபெரும் வெற்றி, கர்த்தருக்கு வெற்றி, சாத்தானுக்கு தோல்வி. பட் மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மாண்டு போனார்கள். ஏறக்குறைய 3000 பேருக்கு மேலே அந்த இடத்துல என்ன பண்ணாங்க? செத்தார்கள். இறந்து போகக்கூடிய ஒரு நிலை வந்தது. அதனால தான் லேவியர்களுக்கு ஊழியம் வந்து விட்டது. கர்த்தர் லேவியர்களுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை பார்த்து அவர் சொல்லிட்டார், இது இனிமே இவன் லேவியன் என்னுடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன. அப்படினால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அன்றைக்கு கொடுத்த ஊழியத்தை இன்று வரைக்கும் பிரித்து கொள்ளவே இல்லை. ஆமேன். இப்போ புரிஞ்சிச்சா ஊழியம் லேவிகள் எப்படி வந்துச்சுன்னு? ராஜாகம் யூதாகையில் தான் இருந்துச்சு. யூதாகையில் எப்படி இருந்துச்சுன்னா, அது யார் திரும்பி அந்த 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 டீலை நம்ம ஸ்டோரியில் சொல்லலாம், அந்த பட்டாவை திரும்பி கரெக்டாக யார் வாங்கினதுன்னா தாவீது வாங்கிட்டார். தாவீது வாங்கி அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டார். தாவீதின் வம்சம் ராஜாவாக இருக்கும் நாங்கள். அதனால தான் அதில் யார் வந்தது? இயேசு வந்துட்டார். இப்போ இயேசு நமக்கு 2 ரோல் ப்ளே பண்ணுறார். உங்களுக்கு ராஜாவும் இருக்கிறாரு, ஆசாரியனாக இருக்கார். ஆசாரியன் ட்ரைனிங் எங்கே எடுத்தார்? லேவி வழியிலே பிறக்கல. யாராவது ஒருத்தர் வயிற்றில் தானே பிறக்க முடியும். யூதா வயிற்றில் தான் பிறந்தார். யூதா கோத்திரத்து சிங்கம் யார்? இயேசு. ஊழியத்தை எப்படி வாங்கினார்? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாங்கிட்டார். இந்த மெல்கிசேதேக் யாருன்னா, நம்ம ஆபிரகாம் தாத்தாவுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர். நம்ம மொழியில் சொல்லணும், ஆபிரகாமுக்கே. அப்போ இவன் பிறக்கவே இல்லை. ஆபிரகாமோட பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கோட பிள்ளை யாக்கோபோட பிள்ளை தான் லேவி. புரியுதா? அப்போ 4 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த மெயின் தாத்தா, ஃபஸ்ட்டு யூதன், ஃபஸ்ட்டு இஸ்ரவேலன் யாருன்னா ஆபிரகாம் தான். அந்த ஆபிரகாமுக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர் நம்ம மொழியில். அப்போ ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்குறார். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மெல்கிசேதேக்கோட பைபிள் காலேஜ் ஒன்று இருக்கோம்னால், மெல்கிசேதேக்கோட டீச்சிங் ஒன்றுக்குன்னா அது வழியாக ஆசாரியனை யார் ஆகிட்டார்? இயேசு ஆகிட்டார். ராஜா எங்கேருந்து எடுத்தார்? யூதாகிலேருந்து எடுத்தார். ஹல்லேலூயா. உங்கள் ராஜா பேர் என்ன பேர்? இயேசு. உங்கள் ஊழியக்காரர் பேர் என்ன பேர்? இயேசு. உங்கள் பாஸ்டர் பேர் என்ன பேர்? சொல்லுங்கள், இயேசு. ஹல்லேலூயா. இந்த பாஸ்டரு பேருக்கு ஒப்புச்சோப்பான். மெயின் பாஸ்டர் பேர் என்ன பேர்? இயேசு. உலகத்தில் எல்லாருக்கும் பெரியவர் யார் தான்? இயேசு. ஆமாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. இந்த தாவீது ராஜா ஒரு எக்ஸலண்ட்டான ராஜா. இந்த 45ஆம் அதிகாரம் ராஜ பிள்ளைகளுடைய திருமணம் நடப்பது. தாவீதோட பிள்ளை சாலமோனு ராஜா, சாலமோனோட பிள்ளை ரெகொபெயாம் ராஜா, ரெகொபெயாம் உள்ள பிள்ளை அபியா ராஜா, அபியோட பிள்ளை ஆசா ராஜா. எல்லாம் ராஜா தான். ராஜா 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 ராஜா. தாவீது வழியில் பிறந்தாலே என்ன தான்? ராஜா. ஆமேன். இயேசுவும் என்ன தான்? சொல்லுங்க, ராஜா. சங்கீதம் 2:8 தாவீது தன்னோட வம்சத்தை பற்றி ஒரு கனவு கண்டார். சங்கீதம் 2 வந்து ஜீசஸ் பற்றின ஒரு சங்கீதம். ஆமேன். பைபிள் ரொம்ப உன்னத புஸ்தகங்க. ஒருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்றது எழுதுகிறாங்க. பல 1000 வருஷம் கழிச்சு அதே நடக்குது. உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொன்னார், இதோ ஒரு கன்னிகை ஒரு குமாரனை. அவர் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இறந்து போயிட்டார். 600 வருஷம் கழிச்சு ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆனால். உங்கள் தாவீது ராஜா சங்கீதம் 2 எழுதுகிறார். ஆமேன். என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் நமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை நமக்கும் சொந்தம். அவர் ஒரு ஜாதியோட ராஜா தான், இஸ்ரேலோட ராஜா தான். ஆனால் நீங்களும் நானும் வணங்குற இயேசு ராஜா உலகத்தில் எத்தனை ஜாதி இருந்தாலும் அத்தனை ஜாதியோட ராஜா அவர் தான். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் முழங்கால் படிடுவாங்க. அவரை பார்த்து பயந்து யாரும் முழங்கால் படிக்கிற போகிறதில்ல. நம்மளாம் ஆண்டவரை பார்த்து பயந்தா முழங்கால் படிட்டோம். பாசம், அந்த அன்பு, அந்த நேசம், அந்த உயிர், அவர் மேலே வச்ச உயிர். அவர் நம்ம பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கீங்களாருன்னா அவர் உங்களோட பேசினதும் இல்லை, அவர் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணதில்லை. என்னமோ ஒரு வேவ் லெங்த் நம்மை அவர் பக்கம் ஈர்க்கிறது. நம்மை பார்த்தவர்கள் செய்ததை விட அதிகமாக நன்மை செய்தவர் தான் உங்கள் இயேசு, என் இயேசு. ஆமேன். இன்றைக்கி நம்ம கோராகின் புத்திரரை பற்றி ஸ்டார்ட் பண்ணதுனால இப்படி போயிட்டோம். இந்த கோராகின் புத்திரர் யார் வழியில் வந்திருக்கணும்? அப்போனா நீங்களே புரிஞ்சிக்கங்க. சொல்லுங்கள். வெரி குட்மா. லேவியர்கள். இந்த லேவியர்களை 4 பகுதியாக பிரிக்கலாம். கெர்சோம், மெராரி, கோகாத்தின் புத்திரர், ஆரோனின் புத்திரர். அவங்கள 4ஆக பிரிக்கலாம்.
கெர்சோம், மெராரி, கோகாத், ஆரோனின் புத்திரர் அப்படி பிரிச்சுட்டாங்க. இந்த ஆரோனோட புத்திரர் வந்து மெயின் பீப்புள். பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வேலை செய்ய போயிடுவாங்க. வேறு எங்கேயும் அந்த வேலையே கிடையாது. இந்த கோகாத்தின் புத்திரர் பரிசுத்த பொருள்களை எல்லாம் ஆசரிப்பு கூடாரம், அப்போ கூடாரத்தில் வாழ்ந்தாங்க. மகிமையின் மேகம் இறங்குச்சுன்னா அங்கேயே இருப்பாங்க. அது போயிடுச்சுன்னா கட கட கடன் பேக் பண்ணிட்டு தூக்கிட்டு நடக்கணும். கோகாத்தின் புத்திரர் தோளில் சுமக்கணும். மெராரியின் புத்திரர் அவங்களுக்கு 4 மாட்டு வண்டி கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்க போகணும் 8 வண்டியில் மாடு. கெர்சோமின் புத்திரருக்கு 2 வண்டியில் மாடு, 2 வண்டி 4 மாடு, அதில் அவங்க போவாங்க. இது ஆரோனின் புத்திரர் மெயின். அப்போ 4 இல்லை. இதில் இந்த கோகாத்தின் புத்திரர் பாடகர்களாக தேர்ந்தெடுக்கப்படும். இந்த கோகாத்தை பற்றி ஒரு 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 பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இந்த கோகாத்தின் புத்திரர் யாருன்னா ரூபன் புத்திரர் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு முறை ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. என்ன கலாட்டா பண்ணாங்கன்னா, மோசே மட்டும் தான் ஊழியக்காரா, ஆரோன் மட்டும் தான் ஊழியக்காரா, நானும் லேவியா அப்படின்ட்டாங்க. பெரிய வம்பு பண்ணிட்டாங்க. சபையை நடக்க உள்ள பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. அவர் தான் ஊழியக்காரா, நானும் ஊழியக்காரன். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு வாங்கடா, கோல் அவங்கவுங்க உங்கள் 12 கோத்திரத்தோட கோல்களை எடுத்துகிட்டு, கூட ரூபனும் சரியில்லை, தலைச்சம் புள்ள 12 கோல்களை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. யாரோட கோல் துளிர்க்குமோ அவன் தான் என்னுடைய ஊழியக்காரன். பார்த்தா 12 கோலில் எல்லோரும் அவங்க பேர் எழுதி வச்சுட்டாங்க. ஆரோனோட கோல் துளிர்த்து பூ பூத்து காய்த்து பழுத்து இருந்ததான். ஆமேன், அல்லையா. அதில் ஏரோன்ற பேர், மீதி பேர்லாம் அவுட்டில் போனாங்களா. ஆனாலும் அவங்க அடங்குற பாடில் பூமி பிளந்து அவனுங்களை காலி பண்ணிடுச்சு. அல்லையா. அதில் இந்த கோகாத்தின் வழியில் வந்தால் கோராகு, அவனை மறக்கூடாது. என்னதுங்க, பனிமுட்டுகளை கையில் தூக்க வேண்டியவன், தெரியாமல் பார்த்தா கூட மன்னிச்சிடுவார். தொடுறாங்க, அவன் போய் அவங்க பேரன் யாருங்க, கோராகு, அவுட்டு. அவன் மட்டும் இல்லை, ரூபன்லன்னு வந்த தாத்தான், அபிராம் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. 250 பேரை கூட்டு வந்து சேலஞ்சு பண்ணான். நான் மோசேகளை ஒருத்தன் 2 பேரில் எத்தனை பேர்? மோசே தாத்தா தனியாக இருக்கார். ஆரோன் வயசானவங்க, 80 வயசு, 120 வயசுக்கிட்ட ஆகுது. 250 பேரை கூட்டு வந்தா, வா வெளியே வா என்று சொன்னான். அதனால் ஆண்டவர் என்ன அழைச்சிருந்தாருனாடா, நீ நல்லபடி சாக மாட்டாடா அப்படின்ட்டார் மோசே. என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாருனா, நீ என்னை இவ்வளோ கேள்வி கேட்ட 250 பேரை கொண்டு வந்து என்னை உண்மையை ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாருனா உனக்கு நல்ல சாவு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. மோசே கோவப்பட்டு அவ்வளோதாங்க பூமி பிளந்து அப்படியே இறந்து போயிட்டான். ஆனால் கிருபை என்ன தெரியுங்களா திருச்சபையே, இந்த கோராகின் புத்திரர் போயிட்டான், கோகாத்துலேருந்து சில பிள்ளைங்க தப்பிச்சிருச்சு, அது திருந்திருச்சு. அவங்க தான் இன்றைக்கி பாட்டு கொயர் மாஸ்டர் ஆகிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரையும் அடித்து போட்டுற கடவுள் நம்ம கடவுளில், எல்லாரையும் சாவடிச்சிற கடவுளில் 1-2 காப்பாற்றுற கடவுள். ஆமேன். நம்மளை காப்பாற்றி விட்ருக்காரு, அதுவே பெரிய சாட்சி தானே. நம்மை உங்களையும் என்னையும் காப்பாற்றி விட்டுருக்காரு. இந்த கோராகின் புத்திரர் கையில் இந்த தாவீது ராஜா எழுதியிருக்கார். அதாவது இவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்கிரைபாகவும் இருப்பாங்களாம். தாவீது டிக்டேட் பண்ண கடன்னு எழுதுவாங்க. இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்துருக்குது, விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, நான் சொல்கிறத நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு எழுத முடியாது, படித்தவர்கள் மட்டும் தான் எழுத முடியும். அப்பேற்பட்ட வேத பரகர் ஸ்கிரைப்ஸு தாவீது ராஜா கையில் இருந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு டீம் தான் இவங்க. யாருங்க? இந்த கோகாத்தின் புத்திரர். அவங்க பேர் தானே போடப்பட்டிருக்குது. இந்த கோகாத்தின் புத்திரர், கோகாத்தோட பேரன் கோராக், இந்த கோராகோட ஃபேமிலி அழிஞ்சிச்சு. அதை சில பேர் கிரேஸில் வந்திருக்காங்க. இனிமேல் இந்த கோராகின் புத்திரர் பேர் வந்து எதிர்க்கிறவன், குறை கூறுபவன், கோல் மூட்டுபவன், ஊழியக்காரனோட சங்கத்தில் இருந்து ஊழியக்காரனை எதிர்க்கிறவன்ற பேர் இல்லாமல் கொயர் மாஸ்டர் என்ற பேர் வந்துருச்சு. அல்லேலூயா. இதுதான் கிரேஸுங்க. இவர்களை யார் கூட்டி கொண்டு வந்ததுன்னா உங்கள் தாவீது ராஜா. உங்கள் தாவீது ராஜாவுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், சவுலோட புள்ள கூட நல்லா இருக்கணும். ஆமாம், விட்டுருந்தோம்னா கோலியாத்தோட பேரம் பேத்தி இருந்தால் கூட கூட்டு வந்து நல்லது பண்ணியிருப்பார். அதே போல் தான் நம்ம இயேசு ராஜா, தாவீது ராஜாவை நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ அப்படி தான். அதனால் இந்த கோராகின் புத்திரரோட கூட்டு வந்து பெரிய ஆர்கெஸ்ட்ரா, 24,000 பேர் கொண்ட ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணுறாரு. அடுத்தது என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து ஆலயத்தில் தப்பு பண்ணிட்டீங்க, இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க, டோர் கீப்பரே நீங்கள் தாண்டா, கஸ்டடியனே நீங்கள் தாண்டா, ஆலயத்தை பத்திரமா பார்த்துக்கிறது நீங்கள் தான் என்று சொல்லி பல விஷயங்களில் இவர்களை ஊழியத்துக்கு வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சங்கீதங்கள் 42, 44, 49, 84, 85, 87, 88, 42 இது எல்லாமே கோராகின் புத்திரர் பேர் இருக்கும். அவங்க பேரை கொண்டு வந்து நிறுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இந்த கோராகின் புத்திரரை பற்றின, இந்த கோராகின் புத்திரர் கையில் ராஜா ஒன்று கொடுத்தாருன்னு வைங்க, பாடி ஒரு முறை தான் காட்டிடுவார். டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணுறது போல், வாய்ஸ் மெசேஜ் போல் பண்ணுவார்.
டக்குன்னு மியூசிக் அமைச்சு நோட்ஸ் போட்டு பெரும் கொயரை உண்டு பண்ணுகிற கூட்டம் தான் இது. இன்னைய சங்கீதம் நீங்கள் பார்த்துனீங்கன்னா அதோடைய இன்ட்ரொடக்ஷன்னா போட்டிருக்கு பாருங்கள், யாருன்னா படிங்க, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். டு த கொயர் மாஸ்டர் அக்கார்டிங் டு த லிலீஸ் a maskil of the sons of Korah, a love song. ஷோஷனிம் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஷா என்கிற ஹீப்ரு எழுத்து, வாவ் என்கிற ஹீப்ரு எழுத்து, மறுபடியும் ஷா என்கிற ஹீப்ரு எழுத்து, நுன் என்கிற ஹீப்ரு எழுத்து, யோத் என்கிற ஹீப்ரு எழுத்து, மெம் என்கிற ஹீப்ரு எழுத்து. ஷோஷனிம் என்றால் லிலீஸ் என்று அர்த்தம். அல்லேலூயா. ப்ளூரல் ஃபார்மா லிலீஸ். லில்லி என்ன சொல்லுவீங்க தமிழில்? லில்லி என்னன்னா அல்லியா? am I right? அல்லி, மலர்கள் என்று அர்த்தம். ஷோஷான், ஷோஷனீம் என்றால் ப்ளூரல், மலர்கள், லில்லிகள், அல்லி மலர்கள் என்று அர்த்தம். ஷோஷான் என்றால் லில்லி என்று அர்த்தம். ஏன் ராஜா இந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தை பாடுகிறார் என்றால், he is going to talk about beauty, அழகை பற்றி பேச போகிறார். ஆமென். he is going to talk about purity, பரிசுத்தத்தை பற்றி பேச போகிறார். he is going to talk about grace. ஆமென். அழகை பற்றி பேசும்போது எதை வச்சு காட்டினா அழகுன்னு தெரிய வரும்? பேனாவியா, பேப்பரியா, கத்தியா, பூ? வெரி குட், நீங்களே அப்ரூவ் பண்ணீங்க. ஆமென். ஒரு பரிசுத்தம், சுத்தம் அப்படின்றத காட்டும்போது ஒரு புறாவை காட்டலாம், வேற எதை காட்டலாம்? மலரை திரும்பி காட்டலாம். கிருபை எதை காட்டலாம்? மலர். அதற்காக தான் பேரை வச்சிருக்காரு தாவீது ராஜா. வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. சங்கீதம் பேர்னா பேருங்க ஷோஷனிம், மறக்க கூடாது. ஆமென். அந்த காலத்திலும் சோஷனிம் என்றால் மலர் என்று அர்த்தம், இந்த காலத்திலும் சோஷனிம் என்றால் மலர்கள் என்று அர்த்தம். இதுக்கு பேர் பாருங்க, த டியூன் ஆஃப் லிலீஸ், டு த டியூன் ஆஃப் லிலீஸ். அப்போ இந்த மியூசிக் எப்படி இருக்கும்? சாஃப்டாக மெலோடியஸாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். 6 ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இதை பண்ணியிருந்தாராம். இட்ஸ் லவ்லி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சங்கீதத்துக்குள்ளே டீப்பாக போய் படிக்கலான்னு வந்திருக்கிறீர்கள்? ஆமாம். இந்த சங்கீதத்தை பற்றி என்னுடைய சர்மனோட டைட்டிலுக்கு நான் இப்போ வருகிறேன். கர்த்தர் உங்களை கோடி ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய சர்மனோட டைட்டில் ஹமலக் வா செகால். அண்ணாயா நீங்கள் ஹீப்ரூ போட்டு எங்களை வறுத்தெடுக்கிறீங்கன்றீங்களே, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். ஹா அப்படின்னா த என்று அர்த்தம். ஹா த. ஆமீன். ராஜா அப்படின்றது கரெக்டா? அதோ ராஜான்றது கரெக்டா? ராஜானா யாரோ ராஜா, அதோ ராஜானா அதோ இருக்கிற. அதனால் த என்ற வேர்டு முக்கியம். ஹ என்றால் த என்ற அர்த்தம். ஹ மெலேக். மெலேக்னா ராஜா. மெலேக்னா நாங்கள் பார்த்தீங்களா? மெல்கி செதேக், மெல்லஹி செதேக். மெல்லஹி செதேக்னா என்னது? சாலோமின் ராஜா. கரெக்ட் தானே? சாலோமின் ராஜா. அப்போ மெல்லஹி, மெல்லஹ்னா என்னது? ராஜா. ராஜாவும் ராணியும் தமிழில் டைட்டில். இங்கிலீஷில், ஹிந்தியில் மன்னிக்கும், ஹீப்ரூவில் ஹமலேக் வா செகால். ராஜா ஆர் ராணி ஹிந்தியில், தமிழில் ராஜாவும் ராணியும், இங்கிலீஷில் த கிங் அண்ட் த குவீன். ஆமேன். ஹமலேக் வா செகால். ராஜாவை பற்றின பாடல், ராஜாவை என்கிற பேரை 11ஆம் வசனத்திலேருந்து எடுத்தேன். ராணி என்கிற ராஜஸ்திரி என்கிற பேரை 9ஆம் வசனத்திலேருந்து எடுத்தேன். இன்றைய சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ராஜா 1லேருந்து 9 வரைக்கும், மணவாட்டி 10லேருந்து 12 வரைக்கும், அவருடைய வாழ்வு 13லேருந்து 17. ராஜாவும் ராணியும் இணைஞ்சி வாழற ஒரு பாடல் தான் 45ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சங்கீதத்துக்குள்ள ஆழமாக போகலான்னுங்கிற வாஞ்சை. ஸ்டார்டிங் பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மியூசிக்கை கொடுக்குற ராஜா தாவீது ராஜா, இந்த லெட்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறவர் தாவீது ராஜா. பட் கொயரை செட் பண்ணுறது யாருங்க? கோராகின் புத்திரர். ஹல்லேலூயா. முதல் ஸ்டார்டிங்கே க்ளோரி டு த கிங். ஆமேன். ராஜாவுக்கு மகிமை. ஆமேன் சொல்லுங்க. ராஜாவுக்கு மகிமை. நிறுத்திருங்க. தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, ரெகோபயாம் ராஜா, அபியா ராஜா, ஆசா ராஜா, அப்படியே வந்தால் எசேக்கியா ராஜா, உசியா ராஜா, ஓசியா, எல்லாரையும் கூட்டுவாங்க. ஜோஷியா ராஜா, எல்லாரையும் கூட்டுவாங்க. மகிமைன்ற பேர் யாருக்காவது கொடுக்கலாமா? லாஸ்ட்டாக வர இயேசு ராஜா கொடுக்கலாமா? அல்லேலூயா. அப்போ தாவீது ஒன்றும் தனக்கு மகிமையை சொல்லவில்லை. எங்கேயுமே தாவீது தனக்கு பெருமை பற்றி பேசினதில்லை, தன் பிள்ளைங்களுக்கும் பெருமை பற்றி பேசினதில்லை. அவர் தன் வழியில் பிறக்க போகிற அந்த இயேசு ராஜாவுக்கு தான் மகிமையை பற்றி பேச போகிறார். மை ஹார்ட் இஸ் ஓவர்ஃப்ளோயிங் வித் குட் தீம்.
என்னுடைய மனதில் ஏதோ ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல விஷயம், மகிழ்ச்சியால் என் மனது பொங்குகிறது என்கிறது தாவீது ராஜா சொல்கிறார். விசேஷத்தினால் பொங்குகிறது, நல்ல விசேஷத்தினால். there is a good news. ஆமென். என் நாவு, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி. I am a ready writer. My tongue is the pen of the ready writer. பேனா அவளை எழுதுறத விட ஸ்பீடாக பேசிடலாம் தெரியுமா? கரெக்டா? பேச பேச எழுதுறது கஷ்டமா, எழுத எழுத பேசுறது கஷ்டமா? யோசிங்க. பேசுறத எழுதுறது தான் கஷ்டம். அதுக்கு தான் ஷார்ட் ஹேண்டு படிக்கிறோம். ஷார்ட் ஹேண்டு எழுதுறத படிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஒருத்தர் எழுத படினா கடகன்னு படிச்சிருவோம். பேசினதை எழுதுவது. இங்கே இந்த பாடலுடைய துவக்கம் சொல்கிறது, என் நாவு, my tongue is the pen of a ready writer. I am ready to write. ஆமென். இப்போ ராஜா, இந்த நான் சொன்ன இந்த வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் ராஜாவை பற்றி தான். இட் இஸ் the verse is for the king. இந்த ராஜா பற்றி சொல்லப்படுகிறது. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். ஆமென். எல்லாரும் எத்தனை மேன் வந்தாலும் அதில் என் ராஜா மிகவும் சௌந்தரியம் உள்ளவர். இங்கிலீஷ் வசனம் சொல்லுது, he is fairer than any man. எல்லாரை விட அழகுள்ளவர். அப்போ இந்த சாங் கொயர் பாட போது யாரை பார்த்து பாட போகுது? ராஜாவை பார்த்து. கிங் டேவிட் இஸ் ரெசம்பிளிங் ஜீசஸ். இன்னைக்கு வரைக்கும் ஜீசஸ் என்கிற உங்கள் ராஜா, ஜீசஸ் என்கிற என் ராஜா ராஜ உடை தரித்து இன்னும் நடந்து எங்கேயும் வரல. அவர் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. 7 நட்சத்திரங்களை கைகளில் ஏந்தி பொன் குத்து விளக்குகள் நத்தியில் உலாவி வருகிறார். அவருக்காக தான் இந்த புகழ். ஹீ இஸ் ஃபேரர் தேன் எனி மேன். எக்ஸலண்ட், மோஸ்ட் எக்ஸலண்ட். ஹல்லேலூயா. இதை இங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய மகிமையை பற்றி. சௌந்தரியம் உள்ளவர், உதடுகளில் அருள் பொழிகிறது. வேர்ட்ஸ் புரிஞ்சுங்க. தாவீதோட உதடுகளில் எங்கே அருள் வந்துச்சு? சாலமோட உதடில் எங்கே அருள் வந்துச்சு? ரெகோபயாமோட உதடில் எங்கே அருள் வந்துச்சு? அபியா, ஆசா, யோசியா, அப்படியே எசேக்கியா, எத்தனை ராஜாக்கள் வந்தார்கள். எந்த ராஜாவுடைய வாயில் அருள் வந்தது சொல்லுங்க பார்க்கலாம்? இயேசுவின் வாயில். ஹல்லேலூயா. ஆமென். his lips, there is grace in his lips. ஆமென். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, போ இனி பாவம் செய்யாதே, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. குஷ்டரோகியை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. அவிசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? பேதுருவை பார்த்து. ஆமேன். இவர்கள் பசியாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அப்பா, ஜீசஸ் பைபிளில் ஜீசஸ் பேசின வார்த்தையை மட்டும் வேறு டோனில் படிங்களேன், உங்கள் மனசுக்குள்ளேயே பேசும். நானே வழி, சத்தியம், ஜீவன். நானே ஆடுகளுக்கு வாசல். நானே நல்ல மெய்ப்பன் தான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடு. எங்கள் ஐயா, எங்கள் இயேசு ஐயா, உன் வாயில் வார்த்தை கிருபியாக இருந்தது. நீ பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தாவீது பாடிட்டு போயிட்டார். ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி. இதுதான் பைபிள், ஒரு உன்னத புஸ்தகம். இட் ஹஸ் பீன் ப்ரெசன்டட் அவுட் சைட் அவர் டொமைன். நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட இடத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. 1000 வருஷம் கழிச்சு பிறக்க போகிறவருக்கு அவர் பாடுறார். ஹல்லேலூயா. ஆமென். blessed by the God forever. தேவன் உண்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் யாராவது மனுஷனை என்றென்றைக்கு ஆசீர்வதிச்சிருந்தாரா? மோசே மேலே ஆண்டவர் கோவப்பட்டாரா? யோசி பாருங்க. என்னங்க மோசஸ் ஐயா இல்லைன்றீங்க, கானானுக்கே போக முடியாதுன்ட்டார் தெரியுமா? தாவீது அடி வாங்கினார் ஆண்டவர்களை. தாவீது ஞாபகம் இருக்கா? வாங்கினார். என்றென்றைக்கும் தேவன் ஒருவரை ஆசீர்வதிப்பாருன்னா யார் தான்? அவங்க புள்ள தான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை பற்றி, அவருடைய புகழ்ச்சியை பற்றி பேசிக்கொண்டு வந்திருக்கிற இந்த தாவீது அரசன் இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார். கொஞ்சம் புரிஞ்சுங்க திருச்சபையே. மைட்டி வாரியர். நீங்களும் நானும் ஜீசஸை சிலுவையில் பாடுபட்டவராய் தானே பார்க்குறோம், அப்படி தானே? ஆமேன். ராஜாதி ராஜான்னு சொல்கிறோமே, சும்மாவா அது பேருக்கு சொல்கிறோமா? ஹீ இஸ் அ மைட்டி வாரியர். உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு. ஆமேன். தெளிவாக புரிஞ்சுங்க. யூ ஷுட் நாட், இங்கே பாருங்க, யூ ஷுட் நாட் த்ரோ அவே யுவர் வெப்பன் இஃப் த எனிமி ஸ்மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
உன்னை பார்த்து உன் விரோதி சிரிச்சினான்றதுக்காக உன் ஆயுதத்தை தூக்கி போட்டுறாத. அவன் சிரிப்பு மாறினா என்ன ஆகும் இல்லை? ஒருத்தன் உங்கள் கையில் உள்ள கத்தியை பார்த்து பயப்படுறான், அப்புறம் உங்களை பார்த்து சிரிக்கிறான், தூக்கி போட்டுருவீங்களா? போட்டால் என்ன ஆகும்? ஆமேன். நம்ம ராஜா பட்டயம் வச்சிருக்கிறார், இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அவர் வார்த்தை. அதனால தான் நம்ம பைபிளை தூக்கி கொண்டு போகிறோம். ஹி இஸ் a mighty warrior. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சௌரியவான், அவர் மைட்டி வாரியர். ஆமேன். சௌரியவான் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஆப்ரேட் பண்ணுவாரா? சத்தியத்தின் நிமித்தம் நீதியுடன் கூடிய சாந்தத்து நிமித்தம் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். your right hand shall teach the terrible things. ஹல்லேலூயா. ஆமாம், இதில் அவருடைய சிங்காசனத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அவருடைய அம்புகளை பற்றி, கூர்மையானவைகள், ராஜாவுடைய சத்துருக்கள் இருதைக்குள் பாயும், ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். தெரியுதுங்களா ஜீசஸோட பவரு? ஆமேன். ஜீசஸ் சிலுவையில் மரிச்சார்ல, அப்படியே தான் இன்றைக்கும் இருக்காரா? மரித்து உயிர்த்து எழுந்தார். முன்னாடி இருந்ததோட அதிக பவர். இதோ வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ தான் அவருடைய சிங்காசனத்தை பற்றி சொல்லுகிறார். தை த்ரோன். ஹல்லேலூயா. டிவைன் த்ரோன், பரிசுத்தம் உள்ள கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட சிங்காசனம். த த்ரோன் தட் லாஸ்ட்ஸ் forever and ever. ஹல்லேலூயா. சிங்காசனம் அசைவதில்லை, ராஜாவும் மாறுவதில்லை. பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த சிங்காசனம் என் இயேசுவின் சிங்காசனம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சிங்காசனம். ஹல்லேலூயா. தி அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்ட சிங்காசனம். இதை தாங்க தாவீது ராஜா இதில் சொல்ல வரார். ஆமேன். அவருடைய அபிஷேகத்தை பற்றி சொல்கிறார் பாருங்க. தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். தந்தத்தினால் 8 வருஷம் படிக்கிற செஞ்ச அரண்மனைகளில் இருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தானம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உமது நாயகர்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகளும் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பிரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பார்சத்தில் நிற்கிறாள். ஆமேன். 9th verse வரைக்கும் அவருடைய பவர், அவருடைய ராயல் ரோப்ஸ், அவருடைய அனாயிட்டிங், அவருடைய கிருபை. ஆமீன். மிக முக்கியமாக இந்த சங்கீதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சௌந்தரியவான், அவர் சௌரியவான். நித்திய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர், ஏனோ தானே அமர்ந்திருக்கிறவர் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டு அமர்ந்திருக்கிறவர். அபிஷேகம் ரொம்ப முக்கியம் தெரியுமா? அந்த காலத்தில் தாவீது ஏன் ராஜாவானார்? சவுல் ஏன் ராஜாவானார்? சாலமோன் ஏன் ராஜாவானார்? ரெகொபெயாம் ஏன் ராஜானார்? அவங்க அப்பா அபிஷேகம் பண்ணார். இயேசு ஏன் ராஜாவானார்? நம்ம எல்லாரோட அப்பா அவர் அபிஷேகம் பண்ணி. எத்தனை பேர் ஜீசஸை ராஜாவை ஏற்றுப்பீங்க? ஹல்லேலூயா. அவர் தான் என்னோட மொனார்க். ஆமேன். மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேவனாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மன்னன் உண்டு, ஒரு ராஜா உண்டு என்றால் இயேசு என்கிற ராஜா. ஆமேன். 9th verse வரைக்கும் ராஜாவுடைய மகிமையை பற்றி பார்த்தோம். 10லேருந்து 12 வரைக்கும் ஷிஃப்ட் கீர் ஆகுது. 9th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாயகிகளுக்குள்ளே. ஆமேன். ஆமாம், நான் அதான் அவங்க பேர் சொன்னேன். செகால் என்கிற ஹீப்ரூ வேர்டு என்றால் குயின். நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், அழகான பெண்கள் இருக்கிறார்கள், நாயகிகள் இருக்கிறார்கள். they are honorable. பட் இவங்க யாரு? who is this queen? ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் நிற்கிற ராணி யார்? ஆமென். ஓப்பீரின் தங்கம். இதை கொடுத்தது யார்? ராணி வரும்போது ஒப்பீரின் தங்கம் போட்டுட்டு வரல, ராஜா கிஃப்ட் பண்ணுறார். ஆமேன். இதை நான் ரட்சிப்பு என்று சொல்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் இயேசு ரட்சிப்பு ஃப்ரீ கிஃப்ட் பண்ணியிருக்கிறார். ஒப்பீரின் தங்கத்தை காட்டிலும் பெரியது. குமாரத்தியே, நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிடு. ஹலோ, இங்கே 400 பெண்கள் வந்தாங்க, கன்னி மாடத்துக்கு போனாங்க. யாரை ராஜா தேர்வு செஞ்சார்? நேத்தா முடித்தோம் எஸ்தர் புஸ்தகம். எஸ்தரை என்ன வச்சார் தலையில்? கிரீடம். உங்கள் தலையிலையும் என் தலையிலையும் ரட்சிப்பு வைத்திருக்கிறார். ரட்சண்யம் என்னும் சொல்லுங்க தலை சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். பைபிள் அதை ஹெல்மெட் என்று சொல்லுகிறது. என் பார்வை அதை கிரீடமாக பார்க்கிறது. ஒப்பீரின் தங்கம். கர்த்தர் என்னை காப்பாற்றினார், பிசாசின் இருந்து என்னை காப்பாற்றினார். நம்முடைய கல்ச்சர் பிரகாரம் பெண்கள் கழுத்தில் தாலி போடுவாங்க. வெள்ளைக்காரங்க கல்ச்சர் பிரகாரம் ரிங்கு போடுவாங்க இல்லை? நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் காலில் மெட்டி கூட போடுவாங்க. எதை குறிக்கிறது? ஷீ இஸ் மேரீடு. நீ தொட்ட செத்த, கரெக்ட் தானே? பார்த்தா கூட
கிண்டல் பண்ணா செத்த, நீ என்ன பண்ணாலும் செத்த, மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ரனவே, அதானே அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம தலையில் உள்ள ரட்சிப்பு சாத்தானை பார்த்து சொல்லுது, தொட்ட செத்த. இல்லைங்க, அவரே தான் வந்து என்ன தொட்டார், அவரே தொட்டாலும் நீ தாண்டா செத்த, நீயே போய் தட்டாலும் நீ தான் செத்த. சொன்னார் பாருங்க, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. இந்த கல் எவன் மீது மோதுமோ அவனை நொறுக்கி போடும், இந்த கல்லின் மீது எவன் மோதுமானோ அவன் நொறுங்கி போவான். அவனாக வந்து மோதினாலும் அவன் தான் நொறுங்கி போவான். கல் அவன் மேலே போய் பட்டாலும் நம்ம எடுத்துப்போம். ஒரு ஆள் ஓடி போய் கல்லில் உண்டார், யாருக்கு அடிப்படும்? அவருக்கு. கல் ஒருத்தர் மேலே விழுந்துருச்சு, யாருக்கு அடிப்படும்? கரெக்டாக சொன்னார். கல் அவர் மேலே விழுந்தாலும் அவருக்கு தான் அடி, அவராக ஓடி போய் விழுந்தாலும் அந்த கல் தான் அவருடைய மனவாட்டி என்று சொன்னார், என் திருச்சபை என்று சொன்னார். நீ சிந்தித்துக்கொள், அதனால் ஒப்பீரின் தங்கத்தை அணிந்த நீ, ரட்சிப்பை பெற்ற நீ, உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. Forget the old things. 2026 ஆண்டில் நின்னுகிறீங்க, திரும்பி பழைய விஷயத்தை பேசுனீங்கன்னா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு என் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எனக்கு இந்த வசனத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. விட்டு விடு, மறந்து விடு, forget it. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். பழச பேசிட்டு இருக்கிறீங்களா? How long you are going to talk? Don't waste your time. உன்னை அந்த கூட்டத்தை வந்து எடுத்தார். ஹல்லேலூயா. 400 நாயகிகளுக்குள்ளே எஸ்தரை தேர்வு செஞ்சார். எஸ்தர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கே தான் இருந்தாங்க? ராஜா கூடவே இருந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? ராணி போல் வாழ்ந்தாங்களா இல்லையா? முத்திரை மோதிரத்தை கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க, போட்டாங்க. பாருங்க சட்டம் இப்படி தான் கத்த நம்ம. Don't backslide, don't return back, don't turn back. God is talking with you today because God has a desire on you. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னில் பிரியப்படுகிறார், ஆமென் சொல்லுங்க. ஆமென். தீரு குமார்த்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களில் ஐஸ்வர்யவான்கள் உன் தயவை நாடி வருவார்கள். இதெல்லாம் ராணிக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். தீருல இருந்து, அந்த காலத்தில் தீரு வந்து ஒரு ரிச்சான சிட்டியாய் கன்சிடர் பண்ணப்பட்டது. ஆமென். தீருவில் இருந்து தான் மரங்கள், கேதுரு மரங்கள்லாம் வந்து எருசலேம் ஆலயம் கட்டப்படுது. ரிச் சிட்டி. அங்கே இருக்கிறவங்களே உனக்கு என்ன எடுத்துகிட்டு வருவாங்க? காணிக்கை கொண்டு வராங்க. உன்னை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மடிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகைகளாய் இருக்கிறது. சித்திர ஆடல் தரித்தவளாய் ராஜாவினத்தை அழைத்து கொண்டு வரப்படுவாள். 14ஆம் வசனம் படிக்கிறேன். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். ஆமென். ராஜாவோட வசனம், ராணியோட பிளஸ்ஸிங்ஸ், ராணி உயர்த்தப்படுகிறது, எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு த ஃபியூச்சர். ஆமென். இப்போ இதில் பெரிய மையம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ராஜாவுக்கு. ராஜா இந்த ராணியை தேர்வு செய்தபலால் அதனால் மையம் யாருக்கு வந்துடுது? ராஜா தீக்கம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி அனாதை. எஸ்தர் என்ன சொல்கிறாங்க? அனாதை, தாய் தந்தை இல்லாத, அண்ணனால் வளர்க்கப்பட்ட அனாதை. கன்னி மாடத்துக்கு பிடித்து கொண்டு போகப்பட்டால். ஷி வாஸ் அண்டர் கஸ்டடி. இந்த 400 பெண்களில் அவ்வளோ ஒருத்தி. ஆனால் ஒன்ஸ் ராணி ஆன பிறகு எவ்வளோ மகிமை இருக்கிறது போல தான் மகிமை. இப்போ ஃப்யூச்சர் லைஃப் பாருங்கள். தோழிகள் உங்ககிட்ட வருவாங்க. தீரு தேசத்தில் உள்ள ராஜகுமார்த்திகள் என்ன பண்ணுவாங்க? உங்ககிட்ட வருவாங்க. தீரு குமார்த்தியை காணிக்கை கொண்டு வருவாங்க. ஃப்யூச்சர் லைஃப். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஆமேன். உன் பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். உமது நாமத்தை எல்லா தலைமுறைக்கும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உண்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ராஜா, ராணி, the team, amen, is called to leave the past and to cleave to the present. பழையதை மறந்து விட்டு புதியதை தேர்வு செய். ஒன்றை விட்டுவிடு, ஒன்றை பற்றிக்கொள். ஆமென். உலகத்தை விட்டுவிடு, ஒன்றை பற்றி. You are a foreigner. You have been chosen. உன் தகப்பன் வீட்டிலிருந்து உன்னை கொண்டு வந்து பரலோக தகப்பன் வீட்டில் உன்னை இணைத்த பிறகு பழைய பேச்சு வேண்டாம். You have been adorned with gold. உன்னை பொன்னினால் அழகு பார்த்தார். ரட்சிப்பு என்கிற பொன்னை உனக்கு கொடுத்தார். ராஜா இப்பொழுது உன்னில் பிரியப்படுகிற நேரம் வந்தது. நீ ராஜாவோடு சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை துவங்கிவிட்டது. The king has accepted you. ராஜா உன்னை ஏற்றுக்கொள்கிறார். His love is complete. What about your love? He is satisfied with your beauty. He is giving you assurance. உன் அழகு, நீ இப்படி தான் ஐயா, நான் ஒரு ஏழை, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஐயா, நான் வயசானவன், உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராஜா சொன்ன பிறகு அவருடைய அன்பு பூரணப்பட்டது. மகனே, உன் அன்பு எங்கே? இயேசுவினுடைய ராஜ்யம் உன்னை வரவேற்கிறது. நீ உள்ளே வந்தால் நீ நித்தியமாய் வாழ்வாய்.
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவன் உண்டு. இட் இஸ் அ லாஸ்டிங் லெகசி. உயிர் இருக்கிற வரைக்கும் இல்லை மகனே, உயிர் போன பிறகும் அவர் காப்பாற்றுவார். பிறப்பதற்கு முன்பதாக கிருபை, பிறந்த பிறகும் கிருபை, பிறப்பு முடிவடையும் போதும் கிருபை. த கிங் அண்ட் த குவீன், த கிங் அண்ட் த குவீன். திஸ் இஸ் த ராயல் வெட்டிங். திருமணத்தை சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். ஹமலக் வா சகேல், ராஜாவும் ராணியும், ராஜா ஆர் ராணி. ஆமீன். ராஜா மகிமை உள்ளவர், அவர்தான் உங்கள் ராஜா. தம் மகிமையை உங்களுக்கு கொடுக்கிறார். எழுந்து பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தருடைய சந்நிதியில் சரணடையலாமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஹிஸ் த்ரோன் இஸ் ஃபார் எவர். லார்ட், யுவர் த்ரோன் இஸ் ஃபார் எவர். ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். Let's lift our God's name higher and higher. Let's exalt his name. Great is the Lord and greatly to be praised. City of God in his holy place. We come before your throne, O God of our joy. We bring you the fruit of our lips and remember the great things you did for us. Gadol Adonai, Omeol Almeod, Be'er Eloheinu, Behar Kodsho. Behold, the glory of God is now with us. The people of God will arise. He will wipe every tear from our eyes, and sorrow and mourning will cease forevermore. Hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, Lord of hosts, the Almighty reigns. Hallelujah, Ki Malak Adonai Eloheinu. Hallelujah, Ki Malak Elohe Savon. Ki Malak Elohe Savon. இந்த கால வேளையில எங்கள் ராஜாவாகிய உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனாகிய ஆண்டவர் தாமே எங்க மத்தியில நீர் கடந்து வந்து உடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்துல நீர் உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய களிப்பை ஊற்றுவீராக தகப்பனே. எங்களுடைய இருதயம் நன்றினால பொங்கும்படிக்கு இந்த கால வேளையில எங்களை நிரப்புவீராகப்பா. உடைய கரங்களிலே இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 45:1 சொல்லுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுதும் எந்த காரியத்தை பேசுகிறது? இன்றைக்கு நான் என்ன சமைக்க போகிறேன், இன்றைக்கு நான் என்ன காஸ்டியூம் போட போகிறேன், இன்றைக்கு நான் இந்த தேவையை எப்படி
சந்திக்க போகிறேன், இந்த லோன் அமௌண்ட் கட்டணுமே. அப்போ ஒவ்வொரு நாள் எழுந்துக்கும் போதும் நம்ம டிஃபிகல்ட்டியை தான், நம்முடைய பிரச்சனைகளை தான் நாம் பேசுகிறோமே தவிர நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பேச தவறுகிறோம். Let's turn our hearts towards our God. நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாக திருப்பலாமா? நம்முடைய ராஜாவை குறித்து நம்ம பாடலாமா? இந்த வேளையில கூட ஒவ்வொருவரும் தனித்தனியாக நம்முடைய ராஜாவை போற்றுகிற நேரம், நம்முடைய ராஜாவை புகழ்கிற நேரம். இன்றைக்கு காலையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை குறித்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆண்டவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாமா? ஓ ஷதரபலதியா கரபலபதரதியா தனரபா கரபலபதரபா ஓரிபலபதரபலதியா ஷதரபலதியா. Let's turn our hearts towards God. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். ஓரிபல கரபலதியா ஷதரபலதியா தனரபா கரபலபதரபா ஓரிபலதியா ஷதரபலதியா தனரபா கரபலபதரம் ஓரிகரபலபதரபலதியா ஷதரபலதியா தனரபா ஓரிபலதியா ஷவரபல. கர்த்தர் நமக்கு செய்தவைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுகிற நேரம் இது மகளே. உன்னுடைய குறைவுகளை அல்ல, உன்னுடைய குறைவுகளை பேசுகிற நேரம் இது அல்ல மகளே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்த நிறைவுகளை குறித்து பேசுகிற நேரம் இது. அவருடைய நிறைவை குறித்து பேசுகிற நேரம் இது. இதுவரைக்கும் உன்னை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு அவரை ஸ்தோத்தரி. குறை சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், குறைவுகளை பார்க்க வேண்டாம். Don't focus on the less important things. Focus upon God. He is the most important ever thing in our life. அவரை நோக்கி பார்ப்போம், குறைவுகளை பார்க்க வேண்டாம். ஒரு கோழி குஞ்சியை போல கீழே இருக்கிறத பார்க்காதீங்க, கழுகை போல மேலே இருக்கிற ஆண்டவரை பாருங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை உயர்த்துங்கள். அவரே புகழப்படத்தக்கவர், அவரே உயர்த்தப்படத்தக்கவர். Nagila venismeka veriton lokavo Nagila venismeka veriton lokavo. Rejoice, rejoice, oh my soul, rejoice and give him praise, give him praise. Rejoice, oh my soul, rejoice and give him praise. Hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, Lord of hosts, the Almighty reigns. இப்பொழுதும் கூட இருவராக இணைந்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். இன்னைக்கு காலையில, நேற்றைக்கு, இந்த மாதத்துல, போன வருஷத்துல கர்த்தர் செய்த நன்மை நம்ம எதை வாயை திறந்து நம்ம இன்னும் சொல்லலையோ அது ரெண்டு பேரா கூடி நின்று கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்தார், அட்லீஸ்ட் 2 நன்மையை குறிச்சாச்சு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பிரைஸ் பண்ண போறோம். நம்ம உயர்த்த கர்த்தர் நமக்கு செய்தவைகளுக்காக நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு நன்மையான காரியங்கள் பலவற்றை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார்.
பலபதர பலதியா ஓரி பலதி அந்தனர பாஷதர பலதி அக்கர பலபதர பல ஓரி பலதி அக்கர பலபதர பலதி அஷ்யதர பலதி அந்தனர பாக்கர பலபதர பலதி அஷ்யபர பலபர பலப ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எம் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எங்கள் இயேசு மகாராஜனே எம் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. இன்றைய நேரத்திலிருந்து கர்த்தருடைய மனவாட்டியே, உன் நினைவுல ஒரு காரியத்தை குறித்துக்கொள், உன் இருதயத்துல ஒரு விஷயத்தை தீர்மானித்துக்கொள். என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி போல என் கர்த்தர் செய்த நன்மைகளை துதித்துக் கொண்டே இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். என் குறைவுகளை பேச மாட்டேன், என் கஷ்டங்களை அதிகமாக பேச மாட்டேன். என் ராஜாவாகிய மெஸ்ஸியாவை நான் உயர்த்துவேன். அவரை உயர்த்த உயர்த்த, அவரை துதிக்க துதிக்க அவர் இறங்கி வருவார், எனக்கு முன்பாக கடந்து செல்வார். எனக்கு முன்பாக இருக்கிற கோணலான பாதைகளை அவர் செவையாக்குவார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. எடுத்த தீர்மானத்துல நிலைத்து நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் a blessed day. God bless you. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.